வணக்கம். என்னுடைய பேர் நாஸ்னின் அஷ்பர்னா. 1 வகுப்பில் படிக்கிறேன். நான் இப்பொழுது இந்த படத்தை பற்றி பேசப் போகிறேன். இந்த படம் அடுக்குமாடி வீட்டின் கீழ் பகுதியில் எடுத்துள்ளது என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வேறு வேறு இனத்தில் சேர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்க பலகாரத்தை சாப்பிட்டு கொண்டு பேசிக்கொண்டு மகிழ்கிறாங்க. சுரணை அவங்க முகம் எல்லாம் சுரணை கண்ட தாமரை போல மலர்ந்திருக்கிறது. நான் இந்த மாதிரி எல்லாரும் கூடி இருக்கும் போது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். மேலும் இன நல்லிணக்கம் வந்து இதை வந்து நிறையா இந்த படம் நிறைய சித்தரிக்கிறது. சிங்கப்பூர் போன்ற நாட்டில் இன நல்லிணக்கம் ரொம்ப அவசியம். ஏனென்றால் படிக்கும் போகும்போது ஸ்கூல் இல்லை வேலை செய்யும்போது ஒரு இனத்தை சேர்ந்தவங்க மட்டும் இருக்க மாட்டாங்க, வேறு வேறு இனத்தை சேர்ந்தவங்களும் வந்து இருப்பாங்க. அவங்க கூட தான் நம்ம வேலை செய்ய போகிறோம் இல்லை படிக்க போகிறோம். அதனால அவங்க கூட நம்ம வந்து பழகி இருந்தால் அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்க, நம்ம படிக்கிறது இல்லை வேலை செய்கிறது. அதனால அவங்க கூட பேசி பழகணும், அவங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்ளணும், அவங்களுடைய கலாச்சாரத்தின் வரலாறு, உடை உடை அவங்க கலாச்சாரத்தில் என்ன செய்வாங்க அதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அதெல்லாம் பண்ணணும். நம்ம வந்து அந்த கலாச்சாரத்தை கற்றுக்கொண்ட பிறகு அந்த கலாச்சாரத்தை பற்றி நம்ம கேலி பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து நம்ம கலாச்சாரத்தை கேலி பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். அதனால அவங்க கலாச்சாரத்தை நம்ம மதிக்கணும். அப்படி செய்தால் அவங்க வந்து நம்ம கலாச்சாரத்தை மதிப்பாங்க. அவங்களுடைய கலாச்சாரத்தை அறிந்து கொள்ளும்போது அந்த கலாச்சாரத்தில் இருக்கும் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். அதனால அவங்க கலாச்சாரமும் நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். நம்ம வந்து ஒன்று கூடி வேலை செய்யும்போது வேறு வேறு இன மக்கள் இருந்தால் நல்லது. ஏனென்றால் வேறு வேறு இன மக்களின் வேறு வேறு திறமைகள் இருக்கும். ஸோ அவங்க வந்து அதை நம்ம செய்யும் போகிற வேலையில் அவங்க பயன்படுத்தலாம். அந்த செய்யும் வேலை இன்னும் அழகாக இருக்கும், இல்லை இன்னும் சீக்கிரமாக செஞ்சு முடியும். அதே மாதிரி தான் எப்போவுமே இன நல்லிணக்கம் எல்லாருக்கூடயும் இருக்கணும். அப்படி இல்லைன்னா போன தடவை மலாய்க்கும் சீனாவுக்கும் போர் வந்த போல் திருப்பி நடக்கும். இந்த தடவை நிறுத்த முடியாது. அதனால நல்லிணக்கத்தை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும்.